பிசினஸ் இந்த 18 சேலஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சார் வணக்கம், கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா பேசுறது? கேக்குதுங்க ஐயா. சரி, வேற ஏதோ வாய்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்குங்க, வேற யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி. இல்ல அது வராது இனிமேல். சரிங்க. நன்றி, ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நாமக்கல் மாவட்ட கிளையின் சார்பில் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் எழுதிய நூல்கள் மதிப்புரை செய்யும் நிகழ்வு முதலாக நம்முடைய மோகனூர் அரசு மாதிரி பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் எழுதிய நூல் மதிப்புரை செய்யப்பட்டது. ஒரு சிறப்பான நிகழ்வில் அனைவரும் பங்கேற்று ஒரு மாணவருக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்தது. அடுத்ததாக நம்முடைய தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தினுடைய நாமக்கல் மாவட்ட தலைவரும் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரும் தனது பணியை 100% நேர்மையாக தினமும் செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் அளப்பரிய பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர், கனவாசிரியர், பல விருதுகளினுடைய சொந்தக்காரர் திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் எழுதிய கவி பாரதி பாடல்கள் என்னும் நூல் மதிப்புரை நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நிகழ்வில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்புரையாற்றுமாறு மோகனூர் அரசு மாதிரி பள்ளியினுடைய மேல்நிலை பள்ளியினுடைய தமிழாசிரியர் திரு வீரராகவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மா பலா வாழை என்னும் மாண்புறு கனிகள் எல்லாம் உனக்கு ஈடாமோ தமிழே, உன் சுவை அவைகட்குண்டோ, தித்திக்கும் தேனும் பாலும் தெவிட்டிடக்கூடும் ஒரு நாள், தேன் தமிழ் என்றுரைத்தால் தெவிட்டாது என்றன் நாவே என்று என் தாய் தமிழை வணங்கி, தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க நாமக்கல் கிளையின் சார்பாக நடத்துகின்ற இணைய வழியிலான நூல் மதிப்புரை கூட்ட நிகழ்வானது மிக சிறப்பாக தற்போது நடைபெற இருக்கிறது. இந்த இனிய நிகழ்விற்கு கவி பாரதி பாடல்களின் நூலாசிரியர், தமிழக அரசின் கனவு ஆசிரியர் விருதாளர், சமூக பொறுப்புணர்வோடு கல்வி பணியாற்றி வரும் தோழர், தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க நாமக்கல் மாவட்ட தலைவர், சிறார் எழுத்தாளர் நண்பர் திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நூல் மதிப்புரை மற்றும் திறனாய்வு செய்வதற்காக வருகை தந்துள்ள சேலம் சங்ககிரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் பட்டதாரி ஆசிரியர், கல்வித்துறையில் பல்வேறு சிறப்பான முன்னெடுப்புகளை புதுமையாக புகுத்தி வரும் ஆசிரியர், எழுத்தாளர், திறனாய்வாளர் ஐயா திரு ராஜ் முருகன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள சான்றோர், சமகாலத்தில் சிறார் இலக்கியத்தின் முகமாக ஒளிவீசிக் கொண்டிருக்கின்ற எழுத்தாளர், சிறார் இலக்கியத்திற்கு இலக்கணம் வகுத்து கொண்டிருப்பவர், பால சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர், தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா திரு உதயசங்கர் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க உள்ள பண்பாளர்கள், மானுடத்தை நேசிக்கும் பண்பாளர், யாவரும் கேளிர் எனும் இலக்கிய வட்டத்தின் மாநில தலைவர், நீதித்துறையில் உண்மையை உயர்த்தி பிடித்த நீதியரசர், எழுத்தாளர் விடியல் குகனையா அவர்களை வருக என வரவேற்கிறேன். குழந்தைகளை நேசிக்கும் நல்லாசிரியர், குழந்தையோடு குழந்தையாக ஓய்வில்லாமல் கல்வி பணியோடு இலக்கிய பணியும் செய்து வரும் ஆசிரியர், தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் திருமதி லதா அண்ணாதுரை அம்மையார் அவர்களை வருக என வரவேற்கிறோம். தம்முடைய பேச்சு திறத்தால் இன்றைய இளைய சமுதாயத்தினரிடையே பல்வேறு வழிகளில் சமூக ஊடகங்களின் வழியாகவும் நேரிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும்
விழிப்புணர்வு உரையாற்றி வருகின்ற நல்லாசிரியர், மாணவர் நலனுக்காக ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் திரு பிரபு அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். அதே போல நன்றி உரை வழங்குவதற்காக காத்திருக்கின்ற ஆசிரியர், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாமொன்றும் அறியேன் பராபரமே என்ற வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்பவர், ஏதாவது ஒரு வழியில் எல்லோருக்கும் உதவ நினைப்பவர், அதிலும் அரசு பள்ளி குழந்தைகளின் அன்பிற்கு உரிய ஆசான், எழுத்தாளர், தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்க நாமக்கல் மாவட்ட செயலர் திரு சரவணன் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்கிறேன். மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்ற தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. யாரு? வரவேற்பு முடிஞ்சிடுச்சு. அடுத்து தலைமை யாரு? தொகுத்து வழங்குறவர் யாருங்கய்யா? ஒரு அடுத்து சொல்ல சொல்லுங்கய்யா. சார் சரவணன் சார். சரவணன், நீங்க தொகுப்பு வழங்குங்க, கோஆர்டினேட் பண்ணுங்க. சரவணன் மியூட் பண்ணி வச்சிருப்பாரு போலங்கய்யா. மியூட் பண்ணிருக்காருங்க சார். சரவணன் சார், உங்க மைக் ரைட். நிகழ்ச்சி வணக்கம். நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணுங்க. அடுத்து தலைமை யாரு? அவரு வந்து பேச சொல்லுங்க. இல்லைங்கய்யா, தலைமை இல்லைங்கய்யா, அடுத்தது நூல் மதிப்புரை தானே ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. யாரையும் ஒரு தலைவரா போட்டுருங்களே. இப்ப வீரராகவன் வரவேற்றாரு. அடுத்தது தமிழ்ச்செல்வன் இருக்காரு. ராஜமுருகன் யாரு? சரிங்க சரிங்க. இந்த இன்றைய நிகழ்வை தலைமையேற்று நடத்துமாறு மாண்புமிகு முன்னாள் மாவட்ட நீதியரசரும் எழுத்தாளர் திரு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சொன்னாரே சொல்லியாச்சா? காத்து வாங்க போன ஏதோ வந்ததுன்னு சொல்ற மாதிரி. சரி, நல்லது. இப்போ தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய நாமக்கல் மாவட்ட நூல் மதிப்புரை கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சுமாரான அளவுதான் வருகை வந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் கவிபாரதி என்ற நூலை எழுதியுள்ள ஆசிரியர் தமிழ்ச்செல்வனுடைய பணிகள் என்பது, செயல்பாடுகள் என்பது அளப்பரியது, மிகவும் பாராட்டுதற்கு உரியது. சிறார் இலக்கியத்திற்கும் மாணவர்களுக்கு சேவை செய்வதற்கும் மாணவ சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கும் ஆசிரியர் சமுதாயத்திற்கும் அவர் ஆற்றி வரும் பணிகள் என்பது அளப்பரியது. அவர் ஒரு சிறார் இலக்கியத்தில் ஒரு முத்திரை பதிக்கும் வண்ணத்திலே ஒரு கவிபாரதி என்ற சிறுவர் பாடல் நூலை தயார் செய்து எல்லோருக்கும் முன்னோடியாக இருந்திருக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்திலே சிறார் இலக்கியம் தலை துவங்குவதற்கு ஒரு முன்னோடி எழுத்தாளராக, படைப்பாளியாக உருவாகி இருக்கின்றார். அவருடைய பாடல்கள் நமது மகாகவி பாரதி, பாவேந்தர் பாரதிதாசன், கவிமணி விநாயகம் பிள்ளை, அவர் வரிசையிலே வள்ளியப்பா போன்றவர்கள் எல்லாம் எத்தகைய சிறுவர்கள், குழந்தைகள் பாடல்களை எழுதினார்களோ அதே போன்ற ஒரு சிறப்புடைய கவிதைகளை, பாடல்களை அவர் படைத்திருக்கின்றார் என்பது உறுதியானது. அதில் மாறுபாடு கொள்வதற்கு எதுவும் இல்லை.
கவிதை பாடல்கள் எல்லாம் எளிமையாக இருக்கின்றன. நான் வாழ்த்துரைக்காக இருந்தேன். வாழ்த்துறையும் தலைமை உரையோடவே சேர்த்து சொல்லிடுறேன். ஒன்றும் தவறு இல்லையே. ஐயா நூல் மதிப்புரை முடிஞ்சோன்னா வாழ்த்துரை சொல்லிக்கலாங்க ஐயா. சரி, அந்த வகையிலே ஒரு மிக சிறப்பான ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார். சிறியதாக இருந்தாலும் சிறார்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சிறிய நூல் போல் தோன்றினாலும் ஒரு 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 அரிய பொக்கிஷமாகவே இருக்கிறது. அந்த நூலை பற்றிய மதிப்புரையை மதிப்புரை யார் செய்கிறார்? ஐயா சங்ககிரி ஒன்றியத்துல ஆசிரியர் நண்பர். பேரு பேரு தயாரா இருக்காருங்க ஐயா. அவர் பேரு ராஜ் முருகன். ஓ, ராஜ் முருகன். ஓகே, ராஜ் முருகன் அவர்கள் மதிப்புரை செய்ய காத்திருக்கின்றார். அவருடைய மதிப்புரைக்கு பிறகு வாழ்த்துரைகளும் நன்றி உரையும் வரக்கூடியதாக இருக்கின்றன. அதுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற போதே இன்னும் ஒரு 10 பேராவது வந்துவிட்டால் இந்த நிகழ்ச்சி ஒரு மிக சிறப்பானதாக அமையும். ஏனென்றால் ஒரு படைப்பாளிக்கு அவருடைய படைப்பை மதிப்பாய்வு செய்கின்ற போது வாழ்த்துவதற்கு ஒரு கொஞ்சம் அதிகமான பேர் வந்தால் நன்றாக இருக்கும். நிச்சயமாக பலருக்கும் தகவல் சொல்லப்பட்டிருக்கும். வருவார்கள் என்று எதிர்பார்ப்போம். இன்னும் உதயசங்கர் ஐயா கூட வரல, வந்துருவாருங்க. அப்புறம் இன்னும் அந்த மாவட்ட தலைவர் பேர் என்ன, வந்துருவாங்க. எல்லோருமே வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் ஒரு நல்ல நிகழ்வாக இது நடைபெற இருக்கிறது. ஆக இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கும் வாய்ப்பளித்தமைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள், அடுத்தடுத்த எனது வாழ்த்துறை மற்றும் மதிப்புரை போன்றதெல்லாம் தொடர்ந்து வருவதற்கு வழிவிடுத்து இடம் சாருகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தலைமையேற்று சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்க ஐயாவிற்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த கவி பாரதி பாடல்கள் தலைப்பை பாருங்கள். பாரதியினுடைய அந்த வைர வைரிகளை தன்னுடைய நூலுக்கும் பெயரிட்டிருக்கிறார். கவி பாரதி பாடல்கள் என்னும் இந்த நூலை மதிப்புரை செய்யக்கூடிய ராஜ் முருகனை பற்றி ஒரு அறிமுகம். இவர் சங்ககிரி ஒன்றியம், சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒன்றியம் தேவண்ட கவுண்டனர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியினுடைய கணித பட்டதாரி ஆசிரியர். ஆனால் இவர் கணித பாடத்தை மட்டும் எடுக்கக்கூடியவர் அல்ல. அவர் சமூக அறிவியல் பாடத்தையும் அவர்தான் ஆசிரியர். ஒரு அறிவியலுக்கும் அவர்தான் ஆசிரியர். அந்த பள்ளியினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அடிப்படை தேவைகளுக்கும் அவர்தான் அந்த பள்ளியின் முன்னின்று பல்வேறு கட்டிட அமைப்பு வசதிகளிலிருந்து, தொழில்நுட்ப வசதிகளிலிருந்து, சுற்றுச்சூழல் மேம்பாட்டிலிருந்து, பசுமை ஆர்வலர், பல்வேறு தான் மட்டும் உயராமல் பல்வேறு தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய உயர்வுக்கும் நல்ல வழிகளை காட்டக்கூடியவர். ஒரு சிறந்த இலக்கிய திறமை கொண்டவர், எழுத்தாளர், யாரையும் புண்படும்படி பேசாத ஒரு நல்ல மனிதர், அதாவது மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர், மிகச்சிறந்த ஆசிரியர். NMMS என்ற தேர்விற்கு வருடம் தங்கள் பள்ளியிலிருந்து மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்காக சனி ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்களிலும் கூட அந்த மாணவர்களுக்கு பள்ளியிலே பாடம் நடத்தக்கூடியவர். பல்வேறு சிறப்பான பணிகளை எல்லாம் வருடம் பாத்தீங்கன்னா வருடத்திற்கு 3 முறை இரத்த தானம் செய்யக்கூடிய ஒரு மனித கொடையாளர் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட அருமை நண்பர் திரு ராஜ் முருகன் அவர்கள் நம்முடைய அதாவது பள்ளி கல்வித்துறையினுடைய நாமக்கல் மாவட்டத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய 100% பள்ளிக்கு வருகை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பசுமை படை, தேசிய மாணவர் படை என்று பல்வேறு இந்த படைகளுக்கும் ஒருங்கிணைப்பாளராகவும், அது மட்டும் இல்லாமல் பல ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுடைய நூலை மதிப்பீடு செய்கிறார். அவரை ராஜ் முருகன் அவர்களை அன்போடு தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நாமக்கல் மாவட்ட கிளையின் சார்பாக அன்போடு வருக என வரவேற்கின்றோம். வாருங்கள், தங்களுடைய நூல் மதிப்பீடை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். கொஞ்சம் முருகன் என்ன கேட்கல, நல்லா கேட்கலையா? செந்தமிழே, உயிரே, நருந்தேனே,
என் தமிழ் அன்னைக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூய்மணியே சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என கூறிய அவை தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நாமக்கல் நடத்தும் இந்த நூல் மதிப்புரை கூட்டத்திற்கு பேச வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய மாநில தலைவர் உதயசங்கர் ஐயா அவர்களே, நீதியரசர் விடியல் குகன் ஐயா அவர்களே, செயலாளர் லதா அண்ணாதுரை அவர்களே, ஆசிரியர் பிரபு அவர்களே, வீரராகவன் அவர்களே மற்றும் என் அன்பிற்குரிய இனிய நண்பர், அனைத்து துறைகளின் சேவகர், பல்துறை வித்தகர் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு திறமை மிக்க மதிப்பிற்குரிய நண்பர் சரவணன் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பு மிக்க கவிபாரதி சிறுவர் பாடல்கள் என்னும் நூலினை எழுதி மாணவர்கள் மனதில், மக்கள் மனதில் ஒரு அற்புதமான ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த நூலின் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேரத்தில் இனிய என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிபாரதி சிறுவர் பாடல்கள், குழந்தைகள் அப்படின்னாவே பாடல்களை விரும்பாத குழந்தைகள் எதுவுமே கிடையாது. அலையாத ஓடாத நதி கிடையாது, அலையாத கடல் கிடையாது, அதுபோல பாடல்களை விரும்பாத குழந்தைகளும் கிடையாது. அற்புதமாக சிறுவர்களுக்காக பாடல்கள், ஐயா அவர்கள் நம்ம தலைமை உரையில் சொன்னதை போல வள்ளியப்பாவிற்கு பிறகு அழகான பாடல் வரிகளை இங்கே அமைத்து தந்திருக்கிறார் நூல் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். நூலின் பெயர் கவிபாரதி சிறுவர் பாடல்கள். நூல் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன். முதல் பதிப்பு நவம்பர் 2024 இந்த நூலானது முதல் பதிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்தவர்கள் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நாமக்கல் மாவட்டம். நூல் ஆசிரியரை பொறுத்தவரை பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்று கூறுவார்கள். அதை போல இந்த நூலின் ஆசிரியர் அவர்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய கல்வி பணியில் சிறப்பான சேவைகளை செய்து வருபவர். சமூகத்தில் அறிவு விதையை தூவி மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருப்பவர். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்னும் உணர்வோடு பணிகளை செய்து வரும் அரசு மேல்நிலைப்பள்ளி வளையப்பட்டி பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர். தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் நாமக்கல் மாவட்ட தலைவராக உள்ளார். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் கனவு ஆசிரியர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். விருதுகளை தேடி இவர் செல்வதில்லை, விருதுகள் இவரை தேடி வருகின்றன என்பது போல நூலாசிரியர் சமூகத்திலே ஒரு நன்மதிப்பை பெற்றவர். மாற்றம் என்பது நம்மிடமிருந்துதான் தொடங்க வேண்டும் என காந்தியடிகளும் கூறுகிறார், நேதாஜியும் கூறுகிறார். அதை போல இந்த சமூகத்தில் ஒரு கல்வி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், குழந்தைகள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அவர்களை படிக்கும் ஒரு எண்ணத்தை தூண்ட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த கவிபாரதி சிறுவர் பாடல்கள் அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சிறுவர் பாடல்கள் 34 தலைப்பில் எழுதியுள்ளார். அதாவது பாத்தீங்க அப்படின்னா கவிதை புத்தகம் 34 கவிதைகளை பாடல்களை கொண்டிருக்கிறது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள், அதுதான் பழமொழி. இது மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதாக இருக்கும் என்பார்கள். அதே போல இது 34 கவிதைகள் மட்டுமே இருந்தாலும் அவ்வளவு அற்புதமாக அழகாக பெருமைக்குரிய மாணவர்கள் விரும்பக்கூடிய, குழந்தைகள் விரும்பும் பாடல்களாக எழுதியிருக்கிறார். இதுல சிறுவர்கள் விரும்பக்கூடியது என்ன? சிறுவர்களுக்கு பிடித்தமான பூனைக்குட்டி, வாத்து, சுண்டலி, கோமாளி, இது போன்ற தலைப்புகளிலே எழுதியிருக்கிறார் பாடல்களை. அதே போல கொசு, விண்மீன்கள், யானை, புள்ளிமான், வாழை, தாமரை உள்ளிட்ட தாவரங்கள், விலங்குகள். எப்பவுமே சின்ன குழந்தைங்களுக்கு பிடித்தது என்ன? சில விலங்குகள்லாம் ரொம்ப பிடிக்கும். யானைனா ரொம்ப பிடிக்கும், பெரிதா இருக்குன்னு. மான்கள் அழகாக இருக்குதுன்னு பிடிக்கும். பூக்கள், தாமரை ரொம்ப பிடிக்கும். விண்மீன்கள், இரவு நேரத்துல அண்ணாந்து பார்க்கும்போது விண்மீன்களை விரும்பாத குழந்தைகளே கிடையாது. இரவு நேரங்கள்ல பெற்றோர்களோடும் தாத்தா பாட்டிகளோடும் அமர்ந்து வானத்தை பார்க்கும் பொழுது அழகாக நிலவே இல்லாத வானமாக இருந்தா கூட விண்மீன்களை விரும்பும் குழந்தைகள் நிச்சயமாக இருப்பார்கள். அதே போல அந்த தலைப்புகளிலே கவிதைகளை வடித்திருக்கிறார், பாடல்களை எழுதியிருக்கிறார். இளம்பருவத்துல குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய
பழங்களான வெள்ளரிக்காய், வாழை, நாவல், இதுலெல்லாம் வந்து நம்ம பாடல்களை எழுதலாம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பாக வந்து கொண்டு வந்திருக்கிறார். வாழை, வெள்ளரிக்காய், நாவல் பழமெல்லாம் வந்து சிறு வயதுல குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய பழங்கள். அந்த தலைப்புகளை எல்லாம் பாடலாக கொண்டு வந்திருக்கிறார். மேலும் பாத்தீங்க அப்படின்னா மாமனிதர்கள், குழந்தைகளுக்கு வந்து நம்ம இந்த நூற்றாண்டுல குழந்தைகள் விரும்பிய நபர்கள்ல முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் குழந்தைகள் விரும்பியவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் உங்களுக்கு பிடிச்சது யாருன்னா நேரு மாமான்னு சொல்லுவாங்க. அதே போல அதற்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களை சொல்லுவாங்க. அவர் இருவரையுமே தன்னுடைய அந்த பாடல்கள்ல கொண்டு வந்திருக்கிறார். குழந்தை விரும்பக்கூடிய மாமனிதர்களான நேரு, அப்துல் கலாம் பத்தி பாடல்கள் எழுதியிருக்கிறார். அடுத்தது அவர் எழுதியிருக்கிறாரு பாருங்க, எண்கள், கல்வி தாகம், வார நாட்கள், அனைவருக்கும் கல்வி, எழுத்துக்கள், அரசு பள்ளி. இந்த பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எண்கள், கல்வி தாகம், குழந்தை பருவம், இது எல்லாமே வந்து ஒரு கல்வி சார்ந்த ஒரு பாடல்களாக அமைந்திருக்கிறது. இவர் வந்து குழந்தைகள் விரும்பக்கூடிய உணவுப் பொருட்களையும் வச்சு எழுதியிருக்கிறாரு. குழந்தைகளுக்கு யாரை பின்பற்ற வேண்டுமோ அந்த மாமனிதர்களை பற்றி எழுதியிருக்கிறார். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி சார்ந்த பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இதோட பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து ஒரு சமூக அக்கறை வேண்டும். நம்ம எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவர் ஆவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே என்பதை போல இந்த சமூகத்திலே வளரக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சமூக விழிப்புணர்வு மிக்க பாடல்களையும் கருத்துக்களையும் நாம் தர வேண்டும் என்பதற்காக அவர் பாத்தீங்க அப்படின்னா மலரட்டும் மனிதநேயம், மண் வளத்தை பாதுகாத்திடுவோம், இது போன்ற தலைப்பை, வணங்க வேண்டும் நாட்டை பாருங்க, மலரட்டும் மனிதநேயம், வணங்க வேண்டும் நாட்டை, இந்த மாதிரி தலைப்புகள்ல அற்புதமாக தன்னுடைய பாடல்களை வடிவமைத்திருக்கிறார். ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்வதை போல எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறார். ஐயன் திருவள்ளுவரை சொல்லும்போது எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப, முதலில் எண்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்களின் சிறப்புகளையே இவர் முதலாவது பாடலா கொண்டு வந்து வைக்கிறார். ஐயா தமிழ்ச்செல்வன் அவருடைய பாடல பாத்தீங்க அப்படின்னா எண்கள்ங்கிற தலைப்புல இருக்கு. ஒன்றும் ஒன்றும் இரண்டு, ஓனான் ஓடும் மிரண்டு, இரண்டும் இரண்டும் நான்கு, இதய அறைகள் நான்கு, மூன்று மூன்று ஆறு, முன்னே வந்து கூறு. பாரு, எண்களை ஒன்றும் ஒன்றும் இரண்டு, ஓனான் ஓடும் மிரண்டு. ஒரு கவிதைக்கு முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்களை பொறுத்தவரை எளிமையாக அந்த குழந்தைகள் அப்படியே உச்சரிக்கும் வகையில இருக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா மூன்று சீர்கள், ஒன்றும் ஒன்றும் இரண்டு, ஓனான் ஓடும் மிரண்டு. இதுல வந்து எதுகை, மோனை, இயைபு, இதையெல்லாம் வந்து அப்படியே அழகாக கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பாடல்களை இவருடைய பாடல்ல பாருங்க, இரண்டு, மிரண்டு, அது போல அழகாக அந்த இயைபுவா கொண்டார். அப்ப பாடல்கள் பாடுவதற்கு ஒரு எளிமையாகவும் அந்த ஒரு ராகத்தோட கொண்டு வருவதற்கு இதுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா மூன்று சீர்களை கொண்டு ஒரு களிப்பாவை அடிப்படையாகத்தான் இதை கொண்டு வந்து எழுதியிருக்கா அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஒரு அடிக்கு 3 சீர்களை வச்சு அழகாக குழந்தைகள் வந்து எளிமையாக பாடக்கூடிய வகையில இந்த பாடலை வந்து கொண்டு வந்திருக்காரு. இதுல கல்வி தாகம் அப்படின்னு ஒரு பாடல், அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கல்வியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு தாகத்தை ஏற்படுத்த வேண்டும்ங்கிறத இவர் சிறப்பா சொல்றாரு. அதுல பாருங்க, நூல் நிலையம் செல்லணும், நூல்களை படிக்கணும், கருத்தறிந்து தெளியணும். இப்போ குழந்தைகள் இன்னைக்கு எல்லாமே ஒரு செல்போன் மோகத்துல பாட புத்தகத்தையே படிக்காம இருக்கிற ஒரு சூழ்நிலையில இவருடைய இந்த பாடல் வரிகள்ல சொல்றாரு பாருங்க, நூல் நிலையம் செல்லணும், நூல்களை படிக்கணும், கருத்தறிந்து தெளியணும். எப்பவுமே வந்து கல்வியில் சிறந்தவர்கள், சமூகத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்துபவர்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நூலகத்தில் படித்தவர்களாக இருப்பார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எப்பொழுதுக்கு லண்டன் சென்றாலும் அவருக்கு எங்க அறைகளை நாங்க வந்து தயார் செய்து தர வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவரு சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எந்த விடுதி நூலகத்துக்கு பக்கத்துல இருக்குதோ அங்க வந்து எனக்கு அறையை வந்து தயார் செய்து கொடுங்க அப்படின்னு கேட்பார். அப்போ ஒரு மிகப்பெரிய சட்ட மாமேதை, அறிவு வல்லுநர்கள், சிறந்தவர்கள், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நூலகத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நிறைய சொல்றாங்க. நூல்கள் தலை குனிந்து படித்தால் நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும்,
நூல்களை படிப்பது நூலகத்துக்கு செல்ல வேண்டும்ங்கிறத இந்த கல்வி தாகங்கிற பாடல்ல அற்புதமா சொல்லிக்கிறார். நூல் நிலையம் செல்லணும், நூல்களை படிக்கணும், கருத்து அறியணும். ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. கல்வி தாகம் இருக்கணுங்கிற இந்த பாடல் வரிகள் அந்த படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு கல்வியில உண்மையிலேயே ஒரு தாகத்தை ஏற்படுத்தும். பாட்டுக்குரு புலவன் பாரதி பாரதியுடைய பாடல் ஓடி விளையாடு பாப்பால அவர் சொல்றாரு, கூடி விளையாடு பாப்பா நீ ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு சொல்றாரு. எப்பவுமே நீ ஒரு கூடி விளையாடு, ஒன்று சேர்ந்து விளையாடுங்க. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணிக்க கூடாது, குழந்தையை வையாதே, சண்டை போட்டுக்காதீங்க, திட்டிக்காதீங்க அப்படிங்கிறத பாரதி கூறியிருக்கிறார். அதே போலதான் இந்த கவி பாரதியில இவருடைய பாடல் பாருங்க, குழந்தைகளை கூட்டியே கூடி விளையாடணும், பாட்டி கதை கேட்கணும், பாரத தாயை வணங்கணும். குழந்தைகளை கூட்டியே கூடி விளையாடணும், பாட்டி கதை கேட்கணும், பாரத தாயை வணங்கணும் என தேசபக்தியும் இதுல குறிப்பிடுறாரு. அந்த பாரதியின் பாடல்களுடைய தாக்கம் இந்த கவி பாரதி சிறுவர் பாடல்லையும் நம்முடைய தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் இந்த நூல்ல வந்து கொடுத்திருக்கிறாங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதே போல குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு இது, சின்ன குழந்தைங்கனாவே பூனைக்குட்டி பிடிக்கும். மியா மியா பூனைக்குட்டி, மீச வைத்த பூனைக்குட்டி, எலியை பிடிக்கும் பூனைக்குட்டி, எனக்கு பிடித்த பூனைக்குட்டி. இந்த வார்த்தைகள் இந்த குழந்தைகளுக்கு வந்து அப்படியே மனசுக்குள்ள அப்படியே பதியும். மியா மியா பூனைக்குட்டி, மீச வைத்த பூனைக்குட்டி, அப்படி அது அப்படியே வந்து அந்த பாடல்களை பாடும்போது அப்படியே கண்ணு முன்னாடி அந்த விலங்குகள் வந்து பூனைக்குட்டி தெரிகிற மாதிரி ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் வகையில அந்த பாடல்ல கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப இன்றைய காலகட்டத்துல மனிதன் மிக வேகம் நிறைந்த உலகத்துல ஓடிட்டு இருக்கிறான். பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழி பாதை, அடி பாதையில நடந்து கொண்டிருந்த மனிதன் இன்னைக்கு 2 வழி பாதை, 4 வழி பாதை போய் 8 வழி சாலைகளில் பறக்கக்கூடிய வேகத்தை போயிட்டு இருக்கிறான். இப்ப 8 வழி சாலைகள்ல வந்து பறந்து செல்லக்கூடிய இந்த மனிதனுக்கு கட்ட வண்டி எப்படி இருக்கும், மாட்டு வண்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த கிராமத்துல அந்த வண்டி ஓடுறத அந்த இயல்பாக ஒரு அழகான நடையில சொல்றாரு பாருங்க. கடக்கு முடக்கு கட்ட வண்டி, காட்டு வழியில் செல்லும் வண்டி, மாடு 2ம் பூட்டிக்கிட்டு, மாமாவை கூட்டிக்கிட்டு, தாத்தா பாட்டியை ஏத்துக்கிட்டு, தன்னானே பாடிக்கிட்டு, தம்பியும் நானும் சேர்ந்துக்கிட்டு தரணி எங்கும் சுத்திடுவோம். பாருங்க, அதாவது இன்னைக்கு பல கிராமங்களை வந்து இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு காந்தியடிகள் சொன்னார். அந்த கிராமங்களை இன்னைக்கு தேட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறோம். அன்னைக்கு அழகாக வந்து ஒரு வயல்வெளியில ஒரு பாதை, அந்த பாதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மாடுகளை பூட்டி ஒரு கட்ட வண்டியில எப்படி ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் வந்து தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த வண்டியில போகும்போது தன்னானே பாடல் பாடிக்கிட்டு போவாங்கங்கிறத அழகா சொல்லி இருக்கிறார். அந்த கடந்த கால நினைவுகளை அப்படியே இந்த பாடல், அந்த பாடக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இயற்கை, கிராமம், அந்த ஒரு உறவுகள்லாம் எப்படி இருக்குங்கிற ஒரு உணவை வந்து இந்த பாடல்ல கொண்டு வந்திருக்கிறாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சிறப்பா படுகிறது. கடக்கு முடக்கு கட்ட வண்டி, காட்டு வழியில் செல்லும் வண்டி, மாடு 2ம் பூட்டிக்கிட்டு, மாமாவை கூட்டிக்கிட்டு, தாத்தா பாட்டி ஏத்திக்கிட்டு, தன்னானே பாடிக்கிட்டு, தம்பி நான் சொல்லுங்க. ஒரு நிமிடம் நம்முடைய கேக்குதுங்களா? ஹலோ முருகன் ஒரு நிமிடம். ஆஹ் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய மாநில தலைவரும் பால புரஸ்கார் விருதாளரும் சிறார் எழுத்தாளர்களுக்கு பல்வேறு எழுத்தாளர் அவர்களை அன்போடு வருக என வரவேற்கின்றோம். ஐயா நீங்க வாழ்த்துறை வழங்கிட்டு ஐயா உதயசங்கர் ஐயா வந்திருக்காரு. இல்ல வந்திருக்காரு இந்த வாழ்த்துறை வழங்குறதுக்கு. ஐயா முடிஞ்சதா? மதிப்புரை முடியலையே. இல்ல அதான் இல்ல, அவரு கொஞ்சம் வேலை என்ன. சரி, நீங்க தொடருங்க. முருகன் தொடருங்க. அந்த கிராம சூழ்நிலையே அழகான ஒரு பாடல்ல, ஒரு எளிமையான பாடல்ல காட்ட முடியும்னா இதை விட வந்து மிக சிறப்பா அழகா ஒரு அப்படி கண்முன்னே வந்து கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அதே போல மனிதருள் மாணிக்கம், ஆசிய ஜோதி, பஞ்சசீல கொள்கையின் சிறப்பு மிக்க மனிதர் நேரு ஐயா அவர்களை பத்தி ஒரு பாடலை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிகள் எல்லாம் ஆலயம், பள்ளிகள் எல்லாம் ஆலயங்கள், நாங்கள் தானே தெய்வங்கள்,
நாங்கள் தானே தெய்வங்கள், யார் சொன்னது என்று நீங்கள் எடுத்து சொல்ல முடியுமான ஒரு கேள்வி பதிலாக அந்த ஒரு பாடலை கொண்டு போயிருக்கிறார். கேள்வி பதிலாக ஆசிய ஜோதி யாரு, மனிதருள் மாணிக்கம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த நெஞ்சை நிமிர்த்தி சொன்னேனே அப்படிங்கிறார். ஆகும் பள்ளிகள் எல்லாம் ஆலயங்கள், அதில் படிக்கும் நாங்கள் தானே தெய்வங்கள், யார் சொன்னது என்று நீங்கள் எடுத்து சொல்ல முடியுமானோன்னு அந்த கேள்வி கேட்கக்கூடியவர் திருன்னு முழிக்கும் போது இவர் சொல்றார், நேரு மாமா என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்னேனே என அற்புதமாக சொல்லி இருக்கிறார். அப்ப நேருவின் சிறப்புகளையும் அந்த குழந்தைகள், அன்றைக்கு இருந்த குழந்தைகள் நேரு அவர்களை மாமா என அன்போடு அழைத்ததையும் இந்த இடத்துல நினைவு கூர்ந்து ஒரு அற்புத பாடலை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்தோம்னா உறவுகள் எல்லாம் ஒரு காணல் நீரை போல, உறவுகள் எல்லாம் ஒரு உடைமைக்காக இருக்கக்கூடிய சிலர் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை வேண்டும், வேற்றுமையில் ஒற்று வேண்டும், ஒரு சமத்துவ சமுதாயம் வேண்டும். இதுக்கு தனியாக நாம சமத்துவ நாள், சமத்துவ புறங்கள் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர் மத்தியில ஒரு சமத்துவத்தை விதைத்து விட்டால் சமத்துவ சமதர்ம சமுதாயம் வந்துவிடும் என்பதை மனிதநேய மலரட்டும், மனிதநேய மலரட்டும் என்னும் தலைப்புல ஒரு பாடலாக வைத்திருக்கிறார். விந்தைகள் மண்ணில் மட்டும் நடக்க வேண்டாமா, ஜாதி சண்டைகள் நீங்கிய சமத்துவமாய் வாழணுங்கிறார். ஜாதி சண்டைகள் இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயம் வேண்டும், மனித நேயம் மலர வேண்டும் அப்படிங்கிறது அந்த மனித நேயம் மலர வேண்டுங்கிற ஒரு பாடல் மூலமாக அற்புதமாக வழங்கி இருக்கிறார். மேகெல்லாம் மகிழுமே, மேனி எங்கும் சிலிர்க்குமே, மனித நேயம் மலருமே, மனிதன் முயற்சி பொங்கும் என அற்புதமாக கவி பாடியிருக்கிறார். மனித நேயம் மலரும் போது மனிதன் முயற்சிகள் எல்லாம் சிறக்கும், அந்த மெய் சிலிர்க்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் மகிழக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுங்க சொல்லியிருக்கிறாரு. இந்த குழந்தை பருவத்துல அண்ணன் தம்பிகள் சண்டைகளை ஒரு அழகாக ஒரு கவித்துவமா ஒரு பாடல்ல சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க தந்தை ஒரு பதில் சொல்ற மாதிரி குழந்தை பருவம் என்பது குழந்தை ஐயா ஏதா சொன்னீங்களா சரவணன்? இல்லைங்க, நீங்க தொடருங்க. சரிங்க சரிங்க சரி. குழந்தை பருவத்துல அண்ணன் தம்பிகளிடையே சண்டைகள் வர்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஆனா இருந்தாலும் நம்ம கூடி வாழ வேண்டும் அப்படிங்கிறத குழந்தை பருவம் என்பது கூடி மகிழ அல்லவா என ஒரு சிறப்பா சொல்லிக்கிறார். அந்த குழந்தைகள் சிட்டாய் பறந்து சிகரம் தொட்டு வாழும்போது ஒரு அன்போடு வாழ வேண்டுங்கிறத இந்த அற்புதமாக இந்த பாடல் வரிகள்ல சொல்லிக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா கீச்சு கீச்சு சுண்டலின்னு ஒரு பாடல். இந்த கீச்சு கீச்சு சுண்டலி பாத்தீங்கன்னா எதையுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்பதை போல எல்லாத்தையும் நாமே தனக்கென வைத்துக் கொள்ளக்கூடாது. ஐயன் திருவள்ளுவர் சொன்னதை போல பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் வேண்டும் என்ற கருத்தை சொல்ற வகையில கீச்சு கீச்சு சுண்டலி அப்படிங்கிற பாடல்ல அளவின்றி உண்டதால் அவஸ்தையோடு கிடக்கிறாய், அளவின்றி உண்டதால் அவஸ்தையோடு கிடக்கிறாய், நானும் உதவ வழி இல்லையே, நாம சாகிராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் அங்க வச்சிருக்கிறார். அளவின்றி உண்டதால் அவஸ்தையோடு கிடக்கிறாய். அப்ப அளவுக்கு அதிகமானால் எதுவுமே அமிர்தமாக இருந்தால் கூட அது நஞ்சாகும், எதையுமே அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறது அந்த சுண்டலிங்கிற பாடல் மூலமாக குழந்தைகளுக்கு நல்லா தெளிவாக சொல்றாரு. அதே போல சில இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுத்தறிவு சிந்தனை பாடலா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, வார நாட்கள் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கிறார். வார நாட்கள் பகுத்தறிவு பகலோன்னு சொல்றது போல பாத்தீங்கன்னா நல்லது செய்வதற்கு நாளும் கிழமையும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நாம இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் நல்லது செய்வதற்கு உகந்த நாள் இல்லைன்னு எந்த நாளையும் நாம வேறுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாரத்தின் 7 நாட்களையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு சிறப்பு சொல்லிட்டு வார நாட்கள் அனைத்துமே வாழ்த்தும் நல்ல நாட்கள் தான், வார நாட்கள் அனைத்துமே வாழ்த்தும் நல்ல நாட்கள் தான், உணர்ந்து நடந்தால் வாழ்க்கையில் உயர்வோம், நாமும் நம் வாழ்வினே என அற்புதமா சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை எதை செய்யலாம், செவ்வாய்க்கிழமையா இந்த நாள் சரியில்லை, சனிக்கிழமையா இந்த நாள் சரியில்லைன்னு எந்த நாளையும் ஒதுக்க தேவையில்லை. எல்லா நாளுமே இனிய நாள் தான், எல்லா நாளுமே சிறந்த நாள் தான். நாம நம்முடைய வேலைகளை சிறப்பாக செய்தால் வாழ்க்கையில உயரலாம், முன்னேறலாம், எந்த நாளையும் ஒதுக்க தேவையில்லைன்னு நம்ம அந்த ஒரு பகுத்தறிவு சிந்தனையை இந்த வார நாட்கள்ங்கிற ஒரு பாடல்ல அவரு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பகுத்தறிவோட மட்டும் இல்லாம ஒரு சுகாதாரத்துக்காக ஒரு பாடலை கொண்டு வர்றாரு. சுகாதாரத்துல சாக்கடை நீர் தேங்காமல் சரியாக சுகாதாரம் காத்திடுவோங்கிறார். மூடி வைத்த நீரினை
முறையாய் நாமும் பருகிடுவோம் என்று கூறி 100 ஆண்டுகள் வாழ கொசு என்னும் தலைப்புல ஒரு பாடலை கொடுக்கிறார். முருகன், சரவணன் சார், ஒரு நிமிடம் சரவணன் வணக்கம். ஒரு நிமிடம். மாநில தலைவர் வேற ஒரு வேலை நிகழ்வுக்கு செல்லணுமா? அவர் வாழ்த்துறை வழங்கிட்டு வந்துக்கலாம். நன்றி. ஐயா பேச சொல்லுங்க. நம்முடைய நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உதயசங்கர் ஐயா அவர்களை அன்பு வருக என வரவேற்று இந்த நிகழ்வை பற்றியும் கவி பாரதி பாடல் நூல்களை பற்றியும் தங்களுடைய வாழ்த்துறையை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றில் அடுத்து ஒரு 8 மணிக்கு ஒரு சிறார் சங்க கூட்டம், அதனால நெல்லையில ஒரு மாநில சந்திப்பு வச்சிருக்கிறோம். அந்த கூட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ராஜ்முருகன் ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கொஞ்சம் தலையிட வேண்டியது ஆகி போயிடுச்சு. தவறா நினைக்க கூடாது. பொதுவாக இன்னைக்கு கவி பாரதியினுடைய கவிதைகளை முதல்லயும் படிச்சிருக்கிறேன். இப்போது அனுப்பிய இந்த பாடலையும் நான் பாடல் தொகுதிகளையும் படித்தேன். ரொம்ப அழகா அதாவது குழந்தைகளினுடைய மொழியை அல்லது குழந்தைகள் வாசிக்கும் போது அவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு வாசிக்கக்கூடிய அளவுல அந்த மொழி நடைய நான் எப்பவுமே குழந்தைகள் இதுல கவனம் செலுத்த வேண்டும்னு நான் பொதுவா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில் கவி பாரதி ரொம்ப அழகா அவருடைய பாடல்கள் எல்லா பாடல்கள்லையுமே பண்ணியிருக்கிறேன். நிறைய பாடல் குறித்து பேசும்போது நமக்கு அளவள்ளியப்பா தான் நினைவுக்கு வருவார். இன்று வரை அளவள்ளியப்பா தான் குழந்தை பாடல்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த பாடலாசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லலாம். இப்போதுதான் சமீப காலமாக நம்முடைய பாவண்ணன், குறுங்குளம் முத்துராஜா, இப்போ கவி பாரதி, இப்படி நிறைய கவிஞர்கள் உருவாகி இருக்கிறார் குழந்தைகளுக்காக பாடல். ஆனா குழந்தைகளுக்கு பாடல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன குழந்தைகளை பொறுத்தவரை முதல்ல மொழி அறிவை அவர்கள் ஓசை நயத்தின் மூலமாக புரிந்து கொள்வதற்கு இந்த பாடல்கள் உதவி செய்யும். ரொம்ப முக்கியமானது வார்த்தைகளை தெரிந்து கொள்வது. அத்துடன் சேர்ந்து அந்த பாடலினுடைய கருத்தையும் தெரிந்து இது எல்லாமே கலந்து ஒரு 10 வரிக்குள்ள 12 வரிக்குள்ள அப்படி நம்மளால கொடுக்க முடியுது அப்படின்னா அது முழுக்க முழுக்க பாடல்னால் மட்டும்தான் முடியும். கதைகள்ல நம்ம எப்படினாலும் ஒரு 500 வார்த்தையை படிக்கணும். ஒரு 500 வார்த்தையை ஒரு குழந்தை வாசிப்பது என்பதோ அது வாசித்து ஒரு குழந்தைக்கு சொல்வது என்பதை விட இந்த 8 வரிகளையோ 12 வரிகளையோ ஒரு குழந்தைக்கு மிக சுலபமாக சொல்லி கொடுக்க முடியும். இசையுடன் கலந்த பாடலை நாம் சொல்லும் போது குழந்தைகள் அதை எப்பவுமே, இன்றைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய பள்ளி பருவத்தில் நாம் பாடிய பாடல்கள் இன்றுமே நம்முடைய நினைவில் தங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட சூழலில் இன்னும் பாடலாசிரியர்கள், குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய கவிஞர்கள் ஏராளமான பேர்கள் வரணும் அப்படிங்கிறதான் நான் கேட்டுக்கொள்வது. இன்றைக்கு எழுதி கொண்டிருப்பவர்களில் உண்மையாகவே குழந்தைகளுக்காக எழுத வேண்டும் என்கிற கவனத்தோடும் அக்கறையோடும் பொறுப்புணர்ச்சியோடும் எழுதி கொண்டிருப்பவர்கள் என்றால் விரல் விட்டு எண்ணிவிடணும். ஏனென்றால் நமக்கு சில விஷயங்களை நான் இந்த தருணத்தில் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக குழந்தை பாடல்கள் என்றாலே நாம் சில பொது தலைப்புகளில் மட்டுமே நாம் அந்த பாடல்களை உருவாக்க வேண்டும் அல்லது உருவாக்கலாம் என்ற ஒரு எண்ணம் பொதுவா இருக்கு. அநேகமா தமிழ் சிறார் இலக்கியம் இல்ல தமிழ் குழந்தை இலக்கியம் என்று சுகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது முதல் பகுதியும் 2வது பகுதியும் உண்டு. அதுல அவர் முதல் பகுதியில குழந்தைகளுக்கான பாடல்கள் குறித்து ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையில் அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார், குழந்தை பாடல்கள் என்றாலே கவிஞர்கள் ஒரு 50 கருப்பொருள்களை தாண்ட மாட்டேன் என்கிறார்கள். சூரியன், தாமரை, மழை, இப்படி பூனை, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, இப்படியே ஒரு 50 அவரே பட்டியல் போடுறார். இந்த பட்டியலை அவர்கள் தாண்டி புதிதாக எழுதவில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறார். நாம அந்த விமர்சனத்தையும் எழுதுகிற கவிஞர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பாட புத்தகத்தில் இருக்கிற பாடல்களை தாண்டி அவர்கள் எதை ரசிக்கிறார்கள், எந்த பாடல் சினிமா பாடலை நான் சொல்லல, எந்த மாதிரியான பாடல்களை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில்
அவர்கள் புழங்குகிற அல்லது அவர்களுடைய தொடர்புடைய பொருட்களை வைத்து நாம வந்து பாடல்களை எழுத முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா அது இல்லை என்றால் இப்ப நமக்கு வந்து எனக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் படிக்கும் பொழுது அவ்வளவு அற்புதமான பாடல்கள். நானே வந்து நினைச்ச முதல்ல உண்மையிலே நினைக்கும் போது நான் பாட்டு பாட வேண்டும் என்று கூட நினைச்சேன். இப்ப கூட எடுத்து வச்சிருக்கிறேன் கோமாளிங்கிற பாட்டு, அதே போல கொசுவை பற்றிய பாட்டு, இது எல்லாமே கூட எடுத்து வச்சிருக்கிறேன். பாடல்கள் வந்து பாடும்படியான பாடல்களாக எல்லாமே இருக்கு. அதுல வந்து எந்த விதமான இதுவுமே இல்லை, ரொம்ப அழகா வந்திருக்குங்கிறதும். ஆனால் நாம் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை என்பது அதுதான். நாம் இந்த விஷயங்களையும் சேர்த்து கணக்கில் எடுக்க வேண்டும். இன்றைக்கு குழந்தைகள் வந்து புதிய புதிய அவர்களுக்கு அறிமுகமாகுது. அவர்கள் வந்து ஏராளமான நம்முடைய தொலைக்காட்சி தொடங்கி அவர்களுடைய இணைய வழியில் ஏராளமான புதிய விஷயங்கள் அறிமுகமாகும் பொழுது அவர்கள் அந்த விஷயங்களை நோக்கி திரும்புகிறார். அங்கிருந்து நாம அவர்களை மறுபடியும் இங்க நம்ம பக்கம் கொண்டு வரணும்னா அவர்களுக்கு தொடர்புடைய அவர்கள் வாழ்க்கையில் பள்ளி வாழ்க்கையா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வெளியாக இருக்கலாம், விளையாட்டு விழா களமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அதோடு தொடர்புடைய பாடல்களாக இருப்பது அப்படிங்கிறத நாம் வந்து முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய பயணம் தான். அதுல வந்து கவி பாரதியினுடைய இந்த 2வது தொகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு என்று நான் கருதுகிறேன். இதுல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், அளவள்ளியப்பா 2000 பாட்டு எழுதி 2000 பாடல்களை எழுதிய அளவள்ளியப்பா தான் இன்னைக்கு காலத்துல நிற்கிறார். அவருடைய மறைவுக்கு பிறகும் அவருடைய பாடல்களை எல்லோரும் நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த 2000 பாடல்கள் தான். 2000 பாடல்களையும் யாரும் பேசுறது. அப்படி இன்னும் 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 ஏராளமான பாடல்களை நாம் குழந்தைகளுக்காக உருவாக்க வேண்டும். அந்த பாடல்கள் சமகாலத்து கருப்பொருட்களை அல்லது பேசு பொருட்களை கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும். ரெண்டையும் நாம வந்து தெரியணும். ஏன்னா பொதுவாக நம்ம எழுதுகிற எல்லாருமே, நான் உட்பட சொல்றேன், எழுதுகிற எல்லாருமே வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா நம்முடைய பாலிய காலத்தை நம்ம யோசிப்போம். நம்முடைய பாலிய காலத்தில் நமக்கு எதெல்லாம் பிரமிப்பை கொடுத்ததோ, நமக்கு எதெல்லாம் அதிசயமாக தெரிந்ததோ அதைத்தான் வந்து நாம வந்து கதையாகவும் அல்லது பாடலாகவும் எழுதுவோம். ஆனா அது எல்லாமே கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், இன்றைக்கு அது கிட்ஸ் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அல்லது பிரைமரி ஸ்கூலு, செகண்டரி ஸ்கூலு, எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த பாடலை, அந்த கதையை அவர்கள் எப்படி ரசிக்கிறார்கள் அல்லது எப்படி அதை உள்வாங்குகிறார்கள் என்பதை குறித்து நாம வந்து இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு ஆசிரியரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவரும் இது மாதிரி ஒரு பாடல் ஆசிரியர், கவிஞர் தான். அவர் கவிதை தொகுப்பை அனுப்பி வைத்திருந்தார். அப்போ வந்து அதை படிச்சுட்டு நான் சொன்னேன், ஐயா இப்படி இல்லை பாடல், நீங்க புது கவிதை மாதிரி எழுதியிருக்கிறீங்க, பாடல் என்றால் அதற்கு இப்படியான ஒரு இது இருந்தா நல்லா இருக்கும். சில உதாரணங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லும் போது அவரு சொன்ன ஒரு வார்த்தை, ஆசிரியர் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் என் பள்ளிக்கூடத்து பையங்களுக்கு எல்லாம் நான் படிச்சு காட்டுவேன், அவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஐயா அப்படின்னாரு. இல்ல, நாம வந்து ஆசிரியராக இருந்து நம்முடைய வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டுமே நாம கணக்கில் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என்ன இருந்தாலும் ஆசிரியர் அந்த வகுப்பினுடைய அதிகாரம் மிக்கவராக இருப்பார். அப்ப நாம பெரியவராகவும் இருக்கிறோம். அப்ப நாம குழந்தைகள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பெரியவர் பாடுகிறார் அல்லது ஒரு நம்முடைய ஆசிரியர் பாடுகிறார், குழந்தைகள் எப்பவுமே எதையுமே வந்து நல்லா இல்லைங்கிற வார்த்தையை வந்து பெரியவங்களை பார்த்து சொல்றதுக்கு யோசிப்பாங்க, சொல்ல மாட்டேன். பசங்க கிட்ட சொல்லிடுவோம். இதெல்லாம் எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நாம் குழந்தைகள் அவர்களாகவே படிக்கணும். அவர்களாகவே அந்த பாடலை அவர்கள் முணுமுணுக்க வேண்டும். அவர்கள் விளையாடும் போது இந்த பாடல்களை பாட வேண்டும். அப்படியான பாடல்களை நாம் வந்து நிறைய ஏராளமான பாடல்களை உருவாக்க வேண்டும். உண்மையில் இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்றால், இப்பதான் வந்து குறுங்குளம் முத்துராஜாவினுடைய ஒரு பாடல் புத்தகத்திற்கு முன்னுரை எழுதும் போது சொல்லியிருந்தேன், பாவண்ணனுக்கு பிறகு குறுங்குளம் முத்துராஜா மிகச்சிறந்த பாடல்களை குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறார். ஏற்கனவே அவர் ராஜ்மோகன் சார் பேசும்போது கூட சில விஷயங்களை சொன்னார். எதை குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, பகுத்தறிவு உட்பட சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி. ஆனா இதையெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லும் போது எப்படி சொல்ல வேண்டும்ங்கிறது இருக்கு.
அப்படியான பாடல்கள் கவிபாரதி வந்து ரொம்ப அழகா ரொம்ப அருமையா வந்து எழுதியிருக்கிறாரு. எனக்கு உண்மையில மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையில இந்த பாடல் இந்த புத்தகத்தை பற்றி ஐயா ஐயா யாருங்க சரவணன்? ஐயா இணைப்பு ஐயா பேசிட்டு வந்தது தடங்கள்லாம் இருக்கு. இல்லையே, நான் ஒண்ணும் செய்யலையே. இல்ல அவரு ஐயா ஐயா இணைப்பு ஐயா ஐயா நீங்க பேசுறது இந்த பாடல் ஐயா சொல்லுங்க சரவணன். ஐயான்னு சொல்லும்போது சரி. பேரை சொல்லி சொல்லுங்க சரவணன். ஐயா ஐயான்னு எல்லாரும் சொல்றீங்கன்னா யாருக்கும் தெரியாது. நான் முடிச்சிடுறேன் இல்லைங்க ஐயா, நீ பேசுங்க, முடிக்க சொல்ல அவரு பேசுங்க. சரவணன். ஐயா சரி. இணைப்பு விட்டு உங்க குரல் கேட்கவில்லையே என்றதுக்காக சொன்னாரு, நீங்க பேசுங்க. ஓ அதுக்கு அப்படியா? சரி சரி சரி. இங்க கொஞ்சம் மழை பெஞ்சு இப்பதான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. ம். ஒருவேளை அதனால இருக்கலாமோன்னு நினைக்கிறேன். அத கொஞ்ச சரி நேரம் நின்று பேசுங்க. சரி ரைட். அதனால நம்ம நாமக்கல் தாசிய தாசா கிளை நாமக்கல்லில் இருந்து புதிய படைப்பாளிகள் நிறைய உருவாகிறாங்க. இப்ப கூட இப்ப பேசின ஐயா குகன் ஐயா உட்பட சரவணன், லதா அண்ணாதுரை, இப்படி ஏராளமான புதிய படைப்பாளிகள் உருவாகி இருப்பது என்பது மிக மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அந்த படைப்பாளிகள் அவர்கள் படைப்புகளை தமிழக அளவில் நாம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கான வழிவகைகளை நாம் வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு அமைப்பு ஒரு 30 கிளைகள் நமக்கு இருக்கு. அந்த 30 கிளைகளுக்கும் இந்த புத்தகத்தை அனுப்பி அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து வாசித்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடனான கூட்டங்களில் இந்த பாடல்களை படித்து, ஏன்னா நேரடியாக இல்லாம எழுத்தாளர் இல்லாம படிக்கும்போது உண்மையான கருத்து வந்துடும். இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற கருத்து வந்துடும். அப்படியான ஒரு இதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதற்கு நம்முடைய அமைப்புகளை பயன்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வெறுமன கிளை அளவில் மட்டுமான ஒரு கூட்டமாக அது முடிந்துவிடக் கூடாது என்பதையும் கூட நான் இந்த நேரத்துல கூறிக்கொண்டு, உண்மையில் தமிழ்ச்செல்வனுக்கு மிகப்பெரிய சாதனைகளை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அதை தொடர்ந்து வந்து நான் அவருக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படியான சாதனைகளை சுட்டி அசல் ஐயாக இருந்தால் எனக்கு அது போதும். செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வனுக்கும் சரி, இந்த கருத்துக்களை கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நம்முடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாடு சிறா எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அவர்கள் வருகை புரிந்து ஒரு எழுத்தாளர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எந்தெந்த கருப்பொருளை எல்லாம் உள்வாங்கி கவிதைகளையோ பாடல்களையோ சிறுகதையோ எல்லாம் எழுத வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆலோசனைகளையும் வழிகாட்டிகளையும் வழங்கி இந்த கவிபாரதி பாடல்கள் நூலை எழுதிய ஆசிரியரை வாழ்த்தி மதிப்புரை செய்யக்கூடிய ஆசிரியரை வாழ்த்தி ஒரு சிறப்புமிக்க உரையாற்றியமைக்கு நாமக்கல் மாவட்ட கிளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றிங்க, மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. நன்றி 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 சரவணன், நன்றி. நான் இடையில போயிட்டு வர்றேன், நான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிடுறேன். நன்றி நன்றி, மகிழ்ச்சிங்க, சிறப்புங்க. முருகன் அவர்கள் தங்களுடைய நூல் மதிப்புரையை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாநில தலைவர் அவர்களுடைய அற்புதமான ஒரு வாழ்த்துறைக்கு பிறகு மீண்டும் என்னுடைய ஐயா அவர்கள் இந்த கவிபாரதி நூலில் இருண்ட வானில் விண்மீன்கள் இரவில் மட்டும் உழவுவதேன், பகல் பொழுதில் விண்மீன்கள் படுத்து உறங்கிவிடுவதேன் என ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கேள்வியை பாடலாக வடித்திருக்கிறார். ஒரு விந்தையான கேள்வி, மாணவர்கள் மத்தியில எழக்கூடிய கேள்விய ஒரு பாடல் வரிகள்ல கொண்டு வர்றாரு. இருண்ட வானில் விண்மீன்கள் இரவில் மட்டும் உழவுவதேன், பகல் முழுவதும் விண்மீன்கள் படுத்து உறங்கி விடுவதேன் என கேட்கிறார். அந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவியல் கருத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார். அதே போல வந்து
கோடை மலை அப்படிங்கிற ஒரு பாடல்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நிலத்தடி நீரை சேமித்து நீரின் வளத்தை காத்திடுவோம், மழை நீரை தேக்கி வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திடுவோம். இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம சமூகத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறோமோ அந்த மாற்றத்தை பாடல் வரிகள் வழியாக புகுத்தி விட்டால் அவர்கள் மனதில் புகுந்து எதிர்காலத்துல வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு முக்கிய செயல்பாட்டினை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள்ங்கிறத கோடைமலை பாடல் பாத்தீங்கன்னா அழகாக நமக்கு வந்து எடுத்து சொல்றாரு. அதே போல அனைவருக்கும் கல்வி திட்டத்தை பத்தி மிக சிறப்பா சொல்றாரு. பட்டாம்பூச்சி பறக்குது, பள்ளிக்கூடம் திறக்குது, சிட்டாய் பறந்த குழந்தைகள் சிரித்து கொண்டே வருகுது. ஒரு அற்புதமா சொல்றாரு. அந்த அனைவருக்கும் கல்வி திட்டம் ஆறத்தழுவி அழைக்குது அகிலம் போற்று திட்டமாம், ஆறத்தழுவி அழைக்குது அகிலம் போற்றும் திட்டமாம், அனைவருக்கும் கல்வியே அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் கல்வி திட்டம், உங்களை எல்லாம் வாங்க அப்படின்னு அழைக்குது, எல்லாரும் நம்ம கல்வியை கத்துக்குவோம் அப்படின்னு அந்த மாணவர்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஊட்டும் பாடலாக இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறார். இன்னொன்னு சொல்லியிருக்காரு, மிக அற்புதமான ஒரு பாத்தீங்கன்னா அந்த உறக்கம் வந்து நம்ம படிச்சதுல ஒரு வித்தியாசமான ஒரு பாடலாக இருக்கு. உறக்கம் என்பது உன்னதமான ஒன்று, உறங்கும் வேலையினிலே பணமும் பகையும் இல்லையேங்கிறார். தூங்கிட்டு இருக்கிறப்பதான் நமக்கு பணமும் தெரிவதில்லை, பகையும் தெரிவதில்லை, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. உயிரினங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அனைத்துமே உரிமையோடு போற்றிடுவது உன்னத உறக்கங்கிறார். எவ்வளவுதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வது போல பணம் சம்பாதிக்க இயலாத காலத்துல, குறைவாக சம்பாதிக்க காலத்துல நான் நிறைய உறங்கினேன், இப்ப நிறைய சம்பாதிக்க அப்புறம் எனக்கு உறக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் புலம்பக்கூடிய காலத்துல உறக்கம் என்பது மனிதனுக்கு வந்து மிக மிக அவசியம், உன்னதமான ஒன்று. அப்போ வந்து பகையும் எதுவுமே வேறுபாடும் தெரிவதில்லைங்கிறத அந்த பாடல் வரிகள் மூலமாக நிறைய தன்னுடைய கருத்துக்களை வந்து இதுல அந்த பாடல்கள்ல வந்து அப்படியே பொதிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. இமயம் போல வாழவே இன்றே பள்ளிக்கு சென்றிடுவோம், இடையில் நிறுத்தக்கூடாது இமயம் போல உயர்ந்திடுவோம், இன்பமாக வாழவே இன்று பள்ளிக்கு சென்றிடுவோம், இடையில் நிறுத்தக்கூடாது இமயம் போல உயர்ந்துடுவோங்கிறார். இப்போ பள்ளிகள்ல இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய அந்த கல்வியின் தாக்கங்களை அந்த பாடல்கள்ல அற்புதமாக அந்த குழந்தைகள் வளர்ச்சிக்கு உண்டான பாடல்களை சொல்லியிருக்கிறார். உடலும் உறுதி ஆகுமே, உள்ளம் தூய்மை அடையுமே, நட்பின் பெருமை தெரியுமே, நாவில் ஒட்டி நிற்குமே. நம்ம ஒரு நாவல் பழம் சாப்பிடும் பொழுது அந்த நாவல் பழத்தை நாக்குல இப்படி வச்சு சாப்பிட்ட உடனே அதன் நிறம் நம்முடைய நாவில் ஒட்டி கொள்ளும். அது போலதான் நட்பு. நல்ல நண்பர்கள் வந்து ஒருவரை ஒருவர் பார்த்த உடனே அவர்களுக்குள்ள உள்ளூர இருக்கக்கூடிய உணர்வுகள் மூலம் ஒரு நல்ல நட்பு கிடைத்து உள்ளம் தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு நட்பு கிடைக்கும், உடல் உறுதியை தரக்கூடிய ஒரு நட்பு கிடைக்கும்னு ஒரு இந்த நாவல் பழத்தில் ஒரு பாடல்ல வந்து சொல்லியிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு ஆசிரியரும் ஏணிப்படியை போன்றவர்கள். மற்ற மாணவர்களை குழந்தைகளை ஏற்றி விட்டு அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பார்கள் போல ஏணியாய் நின்று நம் ஏற்றத்திற்கு வழிகாட்டுபவர்கள் ஆசான். ஏட்டை கொடுத்து கை நாட்டை விரட்டுபவர். கை நாட்டு இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும், அதற்கு ஆசான்கள் முக்கியமானவர்கள். அன்பை விதைத்து பண்பை வளர்ப்பவர்கள் ஆசான். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கவிதைகள்லையுமே அந்த வந்து பாத்தீங்கன்னா எதுகை மோனை நயம், இயல்பு, ஒரு எளிமையாக பாடலாக பாடும் பொழுது எந்த இடத்துலையும் வந்து நம்ம தடுமாறாம அந்த வார்த்தைகள் தடுத்து நிறுத்தாத அளவுக்கு நல்ல வந்து அந்த பாடல்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அரசு பள்ளிகளின் சிறப்பை வந்து அரசு பள்ளிகள் மிளிரும் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அகர வரிசையில கொண்டு வந்திருக்கிறார். வரிசையில நமக்கு இந்த அரசு பள்ளிகள் மிளிரும் பள்ளிகள் அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு பாடல்ல எழுத்துக்கள் அப்படிங்கிற பாடல்ல அகரத்தில் தொடங்கி அக்கு வரைக்கும் அவர் அந்த பாடல் வரிகள் அமைச்சிருக்காரு. அந்த புதிய ஆத்திச்சூடியில் அமைத்திருப்பதை போலவே இவர் வந்து அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு பாடல்ல கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல மனிதன் கனவு காண வேண்டும், கனவுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கனவுங்கிற பாடலா சொல்லிட்டு கனவு நாயகன் அப்துல் கலாமை பத்தியும் ஒரு பாடலா வைக்கிறார். கனவு நாயகன், ஏவுகணையின் நாயகன், எளிய வாழ்வின் உழைப்பால் உயர்ந்த உத்தமர், உள்ளத்தில் வைத்து போற்றுவோன்னு சொல்லிட்டு அப்துல் கலாமின் ஒரு சிறப்பை வந்து அந்த பாடல் வரிகள்ல நமக்கு கொடுக்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பாடல்கள், அதாவது தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் இந்த பாடல்கள் அனைத்தையுமே வந்து ஒரு குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதியும் தான் தன் இளமை பருவத்துல வந்து
பார்த்தவைகளை பாடல்களாகவும் இங்க தொகுத்து வழங்கி இருக்கிறாருன்னு தான் சொன்னோம். நிறைவாக வந்து இந்த நூல் மதிப்புரையில மற்றவங்க இந்த நூலினை ஏன் வாங்கணும், ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கவிபாரதி சிறுவர் பாடல்கள், நிறைய சிறுவர் பாடல்கள் புத்தகங்கள் வந்தாலும் கவிபாரதியில ஐயா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எளிய மொழி நடையில, குழந்தைகள் விரும்பும் மொழி நடையில வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுல பகுத்தறிவு, சுகாதாரம், கல்வி, சமூக விழிப்புணர்வு, நட்பு, அன்பு, இது அனைத்தையும் பாடல் வரிகள்ல குழந்தைகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே இந்த நூலினை நிச்சயம் அனைவரும் வந்து தங்களுடைய சின்ன குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகள் இந்த பாடல்களை எல்லாம் நன்கு படித்து அதை பாடலாக பாடும் பொழுது அந்த பாடல் வரிகளாக வெளிப்படுவது மட்டும் இல்ல, அவங்களுடைய நடத்தைகள் மாற்றங்களும் வெளிப்படும் அப்படிங்கிறது நிச்சயம். அந்த வகையில கவிபாரதி சிறுவர் பாடல்கள் மிக சிறந்த முறையில் இந்த சமூகத்தில் மாற்றத்தை விதைக்கும் பாரதியின் சிறந்த கருத்துக்களைப் போல இந்த கவிபாரதியின் பாடல்கள் அமைந்துள்ளது என்று கூறி மதிப்புரை வழங்க வாய்ப்பு வழங்கிய நம்முடைய இந்த அமைப்பிற்கு தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நாமக்கல்லுக்கும் என்னுடைய அன்பு நண்பர் சரவணன் அவர்களுக்கும் இந்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி நூல் மதிப்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. கவிபாரதி சிறுவர் பாடல்கள் நூலை ஒவ்வொரு பாடலினுடைய எழுதிய விதம், அது குழந்தைகளை எப்படியெல்லாம் கவர்கிறது, அதில் பொதிந்துள்ள கருத்துக்கள் என்ன, ஒவ்வொரு தலைப்பிலும் நூலாசிரியர் எப்படி தன்னுடைய அந்த பாடலை வடிவமைத்திருக்கிறார் என்று அற்புதமாக, மிக தெளிவாக, தெள்ளத் தெளிவாக, பல மேற்கோள்களுடன் சிறப்பான ஒரு நூல் திறனாய்வு செய்த நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த நிகழ்வை சிறப்புற செய்த நண்பர் ராஜ் முருகன் அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட கிளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி முருகன், மிகச்சிறப்பான நூல் திறனாய்வு, வாழ்த்துக்கள். எங்களுடைய அழைப்பை கேட்டு வருகை புரிந்து சிறப்பான ஒரு உரை வழங்கினீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக தலைவர் ஐயா வாழ்த்துறை வழங்கும் நிகழ்வு. ஐயா வாழ்த்துறை வழங்கும் நிகழ்வு. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு நீதிபதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நாயகனாக வீற்றிருக்கும் கவிஞர், ஆசிரியர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே தொகுத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் சகோதரர் திரு சரவணன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய இன்னொரு சிறார் இலக்கிய மேதை திரு வீரராகவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நல்லதொரு வாழ்த்துரை வழங்கி சிறார் இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஒரு சுருக்கமாக சொன்னாலும் மனதுக்கு மிகவும் விருப்பமான முறையிலே சொல்லி சென்றிருக்கக்கூடிய திரு உதயசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த கவிபாரதி நூலை, அதில் உள்ள 34 பாடல்களை பற்றியும் ஒன்று விடாமல் ஒவ்வொன்றாக எப்படி இருக்கிறது, அதன் சிறப்பு என்ன என்பதை எல்லாம் சொல்லி முடித்திருக்கக்கூடிய திரு ராஜமுருகன் அவர்களே, மேலும் இந்த நிகழ்விற்கு தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய திரு பிச்சையம்மாள் அவர்களே, திருமதி பிச்சையம்மாள் அவர்களே, பேச்சியம்மாளா, மன்னிக்கவும், பேச்சியம்மாள் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி விஜயலட்சுமி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாவது முறையான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துறை என்ற பகுதியிலே இப்போது என்னை வரவழைத்திருக்கிறீர்கள்.
கவிதைகள் பாடல்கள் எப்படி இருக்கிறது என்பது ராஜ்முருகன் அவர்கள் சிறப்பான முறையிலே எடுத்து சொல்லிவிட்டார். மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்ச்செல்வனுக்கு பற்றி சொன்னபோது என்னது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லையே அப்படிங்கிற பழமொழி யாரோ எடுத்து காட்டினாங்க. அப்படி தமிழ்ச்செல்வன் என்றால் சிறார் இலக்கியம், சிறுவர் பாடல்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரபலமாகி உள்ளார். அவர் பெற்றுள்ள விருதுகளை பார்த்தால் விருதுகள் எல்லாம் அவரை சேருகிறதா, அவர் வாங்குகிறாரா, அல்ல விருதுகள் எல்லாம் அவரை சென்று சேருகிறதா என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. கனவு ஆசிரியர் விருது முதல், தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ள கனவு ஆசிரியர் விருது முதல், ஸ்ரீராம் குழுவும் வழங்கிய நல்லாசிரியர் விருது வரை ஒரு 20 விருதுக்கு பக்கமாக வாங்கியுள்ளதாக இந்த நூலே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி விருதுகளுக்கெல்லாம் விருதாக அமைந்திருக்கக்கூடிய திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் வழங்கியுள்ள கவிபாரதி என்ற நூலை எவ்வளவு போற்றினாலும் தகும். குழந்தைகள் என்றாலே சின்ன சின்ன வரிகளாக இருந்தால் அதை மிகவும் விரும்புவார்கள். குழந்தைகளுக்கு பெரிய பெரிய நீளமான வரிகளை எல்லாம் கொடுத்தால் அவர்களால் சரியாக உள்வாங்கி பாட இயலாது. அவர்கள் சின்ன சின்ன வரிகளாக கொடுக்கணும். ஓடி விளையாடு பாப்பா அப்படி சின்னதாக கொடுக்கணும். காட்டுக்குள் இது வெள்ளப்பூனை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 சீர்கள், 2 சீர் 3 சீர்ல வர மாதிரி பாடல்கள் கொடுக்கும்போது தான் அதை குழந்தைகள் மிகவும் விரும்பி உள்வாங்கிக் கொள்வார்கள். அதே போன்று கதைகளும் சின்ன சின்ன கதைகள், ஆனாலும் அதை அவர்கள் விரும்பக்கூடிய வகையிலே சொல்லும் போது அது அவருக்கு உள்ளே தன்னியல்பாக பதிந்து, மனதுக்குள் பதிந்து, அது அவருடைய குணநலனாக, அவர்களுடைய ஒழுக்கமாக மாறுகின்ற தன்மை பெறும். ஆக அப்படிப்பட்ட கதைகள் ஒரு விரும்பக்கூடிய வகையிலே சொல்ல வேண்டும். பொதுவாக கதைகளும் பாடலும் தான் சிறுவர் இலக்கியத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். சிறுவர் இலக்கியத்தை பற்றி உதயசங்கர் ஐயா சிறப்பாக பேசினார். சிறுவர் இலக்கியம் வள்ளியப்பாவுக்கு பிறகு சரிவர கண்டுகொள்ளப்படவில்லை என்று கூறினார். இடையிலே சிலர் வந்தார்கள், செய்திருக்கிறார்கள், ஆனாலும் சிறப்பாக பேசப்படவில்லை. அது இப்போது சிறார் இலக்கியத்தை பற்றி ஒரு பார்வை ஏற்பட்டிருக்கிறது. சிறார் இலக்கியம் நிறைய படைக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்திருக்கிறது. அதில் நாமக்கல்லில் ஒரு நல்ல விதை விழுந்திருக்கிறது. நாமக்கல்லில் சிறார் இலக்கியம் படைப்பதற்கான ஆர்வமிக்க படைப்பாளிகள் பலரும் இங்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக சிறார் இலக்கியத்தில் நாமக்கல் ஒரு நல்லதொரு இடம் பிடிக்க போகிறது என்ற உறுதியான எண்ணத்தை உருவாக்குகிறது. அப்படி இன்று நாமக்கல் சிறார் இலக்கியத்திற்கு சிறப்பு பெற இருக்கக்கூடிய நிலையிலே அந்த சிறப்புக்கு காரணமாக வரக்கூடிய பல பேரில் நமது தமிழ்ச்செல்வனும் ஒருவராக இருக்கிறார், வீரராகவனும் ஒருவராக இருக்கிறார், இன்னும் பலரும் வர இருக்கிறார்கள். நிறைய நமது மாணவ செல்வங்கள் எல்லாம் கூட எழுதிய கவிதைகளை இப்போ கடந்த வாரத்தில் வீரராகவன் அவர் தொகுத்து வழங்கியதை டிக் டிக் பென்சிலை நாம் எல்லாம் மதிப்பாய்வு செய்தோம் கடந்த வாரத்தில். அப்படி நிறைய நூல்கள் வர இருக்கின்றன. இனியும் நிறைய நூல்கள் வர வேண்டும். வருவதற்கான பணிகளை சிறார் இலக்கிய கலைஞர்கள் சங்கம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பணிகளை நாம் நிறைய ஜூம் மீட்டிங்கள் நடத்தி கொண்டு நமக்குள்ளேயே பேசிக்கொண்டு இருப்பதில் வராது. அதற்கான திட்டமிடுதலை செய்ய வேண்டும். புத்தகங்கள் நிறைய வருவதற்கும் நிறைய நிகழ்ச்சி நாம் சிறார் இலக்கிய அரங்கத்தை நடத்தலாம், வெளி நிகழ்ச்சிகளாக நடத்தலாம். அதில் ஒரு பகுதி கதை சொல்வதாகவும் ஒரு பகுதி பாடல்கள் பாடுவதாகவும் நாம் அந்த சிறார் இலக்கியங்களை, சிறார் கலையை நேரடியாக சிறார்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற வகையிலே செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம புத்தகத்துல போட்டுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இலக்கியம் வளராது. அது மக்களுக்கு, மாணவர்கள், குழந்தைகளுக்கெல்லாம் போய் சென்று சேராது. அது புத்தகங்களை பாட புத்தகங்களை கொண்டு வர மாட்டாங்க. அதனால பாட புத்தகங்கள் இருக்கிறதா குழந்தைகள் படிப்பாங்க. ஏன்னா பாட புத்தகங்களை படிக்கிறது மட்டுமே போதுங்கிற நிலையில தான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களும் இருக்கின்றன. ஆக இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த சிறார் இலக்கியெல்லாம் உண்மையாக சென்று சேர வேண்டும் என்றால் இதையெல்லாம் கொண்டு போறதுக்கு
வெளித்தளங்களில் கொண்டு போவதற்கு முயற்சிகள் வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு சிறார் இலக்கிய மேடையை அமைக்க வேண்டும், ஒரு அரங்கத்தை அமைக்க வேண்டும். அதில் சிறார் கதைகளை சொல்லுவதற்கு சில கதை சொல்லிகளை உருவாக்க வேண்டும். சிறார் பாடல்களை பாடுவதற்கு சில கலைஞர்களையும் சில இசையமைப்பாளர்களையும் உருவாக்க வேண்டும். இப்படி எல்லாம் செய்தால் இந்த சிறார் இலக்கியம் சென்று சேரும். எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு போய் சேரும். அங்கு அவ்வாறு சென்று சேருகின்ற போதுதான் அதை படைப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும், சிறப்பை தரும். அது உண்மையான அந்த சிறார் இலக்கியம் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவருக்கு சென்று சேர்ந்து பயனையும் நல்கும். ஆக அந்த வகையிலே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இந்த சங்கம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்று அருமையான நூலை வழங்கிய திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தமிழ்ச்செல்வனுடைய கவிபாரதி சிறுவர் பாடல் நூலுக்கு மதிப்புரை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மதிப்புரை அவருடைய நூலின் பெருமையை சிறப்பான முறையில் எடுத்து காட்டியிருக்கிறது. அவர் மேலும் மேலும் இன்னும் பற்பல நூல்களை, சிறுவர் பாடல்களை, சிறுவர் கதைகளை எல்லாம் உருவாக்கி சிறார் இலக்கியத்தில் ஒரு சிறப்பிடம் பெற வேண்டும், ஒரு மணிமகுடம் போல் அவர் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிங்க ஐயா. நம்முடைய தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதிய கவிபாரதி சிறுவர் பாடல்கள் நூலுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்த்துக்களையும், நாமக்கல் மாவட்ட கிளை இன்னும் முன்னெடுக்க வேண்டிய நல்ல செயல்பாடுகளை கூறி இந்த நிகழ்வுக்கு சிறப்புமிகு ஒரு வாழ்த்துரை வழங்கிய முன்னாள் நீதியரசர் விடியல் குகன் ஐயா அவர்களுக்கு மாவட்ட கிளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைப்பில் இணைந்துள்ள ஆசிரியர் பெருமக்களாகிய விஜயலட்சுமி அம்மா அவர்கள் ஏதேனும் தங்கள் வாழ்த்துரை வழங்குவதாக இருந்தால் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியர் விஜயலட்சுமி அம்மா இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பேச்சியம்மானவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறுவதாக இருந்தால் அன்போடு அழைக்கின்றோம். பேச்சியம்மா, அம்மா ஏதாவது கருத்து சொல்றீங்களா? சரி. தோழர் வணக்கம் தோழர். தோழருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை தோழர். மிக்க மகிழ்ச்சி. அவருடைய எழுத்துக்கள் இன்னும் மேலும் மேலும் சிறார் இலக்கியம் சம்பந்தமான படைப்புகளை படைக்கணும்னு வாழ்த்துறேன் தோழர். நன்றி தோழர். மகிழ்ச்சி அம்மா. வேறு மாவட்ட கிளையனுடைய பொறுப்பில் இருந்தாலும் நம்முடைய நிகழ்வில் பங்கேற்று தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கிய பேச்சியம்மாள் அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட கிளையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் முக்கியமான ஒரு நிகழ்விற்கு செல்ல இருக்கின்றோம். அது என்னவென்றால், இந்த அற்புதமான நூலை படைத்த தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுடைய ஏற்புரை வழங்கும் நிகழ்வு. ஐயா அவர்களை அன்போடு ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. சரவணன், அதற்கு முன்னாடி அவருடைய பாடல் 2 பாடிடலாமா? ஐயா ஏற்புரை முடிச்சுட்டு பாடிக்கலாம் ஐயா. இல்ல இல்ல, அப்புறம் அதை பத்தி யார் சொல்லுவா? சரிங்க, பாடுங்க. நான் வாய்ப்பாட்டு தான் பாடுறேன். சரிங்க சரிங்க, பாடுங்க பாடுங்க. ஒண்ணுலாம் கொண்டு வரல. சரி சரிங்க. மலரட்டு மனிதநேயம்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாட்டு தான் பாடுங்க. வண்ண வண்ண மேகங்கள், குழந்தை குரல்ல வரணும். வண்ண வண்ண மேகங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், குதிரை போன்ற மேகங்கள் குதித்து குதித்து வாடுதே. வண்ண வண்ண மேகங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், மாடு போன்ற மேகங்கள் மந்தையாக செல்லுதே. குற்றம் குறை என்றையே கூடி மகிழ்ந்து சிரிக்குதே. வெண்ணிலாவை மறைக்குமே வெள்ளை மேகம் வருகுதே. காரிருளை கொண்டுமே கரிய மேகம் வருகுதே. விண்ணில் நடக்கும் விந்தைகள் மண்ணில் நடக்க வேண்டாமோ. சாதி சண்டை நீங்கியே சமத்துவமாய் வாழணும். மேகம் எல்லாம் மகிழுமே, மேனி எங்கும் சிலிக்குமே. மனித நேயம் மலருமே, மனதில் மகிழ்ச்சி பொங்குமே. அடுத்து அருமை. கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி பண்ணி பார்ப்போம். அடுத்து, அட தொலை சட்டை தொப்பி எங்கு ஓட்ட, கோழியிட மொட்டை புள்ளதல மொட்டை, குட்டி பையன் சேட்டை குழுங்க வைக்கும் வீட்டை, மூக்கு 2 ஓட்ட முடியும் கூட பாட்ட.
முடியும் கூட பரட்டையா பரட்டை. காட்டில் நடக்கும் வேட்டை, வீட்டில் நடக்கும் சேட்டை, தம்பி அடிக்கு அரட்டை, தாத்தா வீடு கொரட்டை. உழைக்க வேண்டும் தீட்ட, மதிக்க வேண்டும் ஏட்ட, வாழ்த்த வேண்டும் பாட்ட, வணங்க வேண்டும் நாட்ட. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. அற்புதமான குழந்தைத்தனத்தோடு குழந்தையாக மாறி அந்த குழந்தையை ஏற்ற வகையில் அற்புதமான பாடலை பாடிய நீதியரசர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் மிகப்பெரிய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது வழங்கும் நிகழ்வு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரி, சும்மா வித்தியாசமா செய்வோம் தான், வேற ஒண்ணு இல்லை. இப்படி எல்லாம் பாடினா தான் குழந்தைகளுக்கு போய் சேரும். ஆமா ஆமா ஐயா. நீங்க தொடருங்க ஐயா. அற்புதமான நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நமது மதிப்பிற்குரிய தோழர் உதயசங்கர் ஐயா அவர்கள் பணிபளுவுக்கு இடையே இப்படி ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை மெருகூட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தன்னுடைய பிஸி ஷெட்யூல்டுக்கு இடையில இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மற்றற்ற மகிழ்ச்சி. அதே போன்று மாவட்ட நீதிபதியாக இருந்து மிக சிறப்பாக எப்படி சொல்வது, நம்ம எல்லாம் வழி நடத்தக்கூடிய இடத்தில், அதுவும் ஒரு பாடலை பாடக்கூடிய இடத்தில் விடாமல் நான் பாடியே தீர்வேன் என்கின்ற அந்த குழந்தைத்தனம் தான் ஐயாவை இங்கு அழைத்து வந்திருக்கிறது. ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நான் கூட அப்படி பாடி பார்த்ததில்லை, கொஞ்சம் கூச்சம் இருக்குதான் செய்யும். ஆனாலும் ஐயா அந்த குரலை மாற்றி பாட வேண்டும் என்கின்ற அந்த அவாவை நான் தலை வணங்குகிறேன். வழக்கமா ஐயா ஏஐல தான் பாட்டு போடுவார்னு நினைச்சேன். இன்னைக்கு நேரடியாக லைவா கொடுத்துட்டாரு. இந்த நிகழ்வு இப்பெல்லாம் நீட்டு காலம், போட்டித் தேர்வுக்காக மாணவர்களை கடுமையாக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அதனால் மாணவர்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம். இருந்தாலும் அன்பு நண்பர் சரவணன் ஐயா அவர்களுடைய பேச்சை தட்டுவதற்கு இல்லை. ஏனெனில் சிறார் இலக்கியத்தை நாமக்கல் மாவட்டத்தில் எப்படியாவது விதைத்து விட வேண்டும் என்ற அவா சரவணன் போன்றவர்கள் இருந்தால் நிச்சயமாக அது எடுத்து செல்லப்படும். அந்த வகையில் மிக சிறந்த நூல் திறனாய்வு, ராஜ்முருகன் ஐயாவுடைய திறனாய்வை பார்த்தால் இன்னும் நூலை சிறப்பாக எழுத வேண்டும் என்கின்ற ஒரு பயம் கூட வருகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிக சிறப்பாக திறனாய்வு செய்தார். அதே போன்று வரவேற்புரை, நல்ல குரல் வளம் படைத்த குழந்தைகளோடு பயணிக்கக்கூடிய வீரராகவன் ஐயா வரவேற்புரை வழங்கினார். இடையில் நம்ம எல்லாம் வாழ்த்துவதற்காக வந்த பேச்சியம்மாள் ஆகட்டும் அல்லது விஜயலட்சுமி ஆகட்டும், இந்த குழுவை நம்ம பெரும்பாலும் விளம்பரப்படுத்தவில்லை. உண்மை அதுதான். ஏனெனில் நீட் தேர்வுக்கு தொடர்பாக நான் அதில் தான் இருந்தேன். இப்பொழுது 6 மணிக்கு வர முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட இருந்தது. இருந்தாலும் இதற்கிடையில் நாம் பயணித்து இது ஒரு முன்னெடுப்பு தான். இது 2வது நிகழ்வு. இன்னும் பெரிய அளவில் நமக்குள் இன்னும் வளர்ந்து விட்ட பிறகு அடுத்த தளத்திற்கு செல்லலாம் என்கின்ற எண்ணம் தான். அந்த வகையில் கவி பாரதி என்கின்ற இந்த நூல் எழுதப்பட்ட காலங்கள், நான் உதயசங்கர் ஐயா அவர்களுடைய கருத்தோடு 100% உடன்படுகிறேன். ஏனெனில் எனது முதல் படைப்பு மட்டுமல்ல, குழந்தை இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய புரிதல் எல்லாம் எனக்கு இல்லை, உண்மை சொன்னால். அதனால்தான் ஒரு தயக்கத்தோடு கூட இந்த நூலை வெளியிடும் பொழுது தோழர் சுகுமாரன் எழுதிய அந்த தலைப்பின்குள் அதற்குள் உட்படுமோ என்கின்ற அந்த எண்ணம் கூட எனக்கு இருந்தது. குறிப்பாக விண்மீன்கள் அந்த பாடல்லாம் புதிய தளத்தில் பயணித்தாலும் மலை சில பாடல்கள் பழைய தளத்தில் தான் இருக்கிறது, அது மறுப்பதற்கில்லை. ஐயா குறிப்பிட்டது போன்று ஒரு 50 பாடல்கள் அது அது இதுதான் குழந்தை இலக்கியம் என்று நாம் சுருங்கி விட்டோமே என்கின்ற எண்ணம் எனக்கு நிரம்ப இருக்கிறது. நிச்சயமாக அடுத்த அந்த பதிவில் நாம் அதற்கான முன்னெடுப்பை நிச்சயமாக எடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடமில்லை. ஏனெனில் ஒரு 50 ஆண்டுக்கு முன்பு செல்ல வேண்டியதுதான். நம்ம காசி நகர் புலவன் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்றான் பாரதி. ஏறக்குறைய ஒரு கவிஞன் என்பவன் ஒரு 100 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகளாவது முன்னோக்கி பார்க்க வேண்டும். ஏதோ இன்று நடப்பதையே எழுதி கொண்டோ அல்லது பேசிக்கொண்டோ இருப்பதால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அந்த வகையில் நாம் அனைவரும் இன்னும்
ஒரு தீர்க்க தரிசனமான பார்வையோடு இன்னும் எப்படி சொல்றது, இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு 2200 எப்படி அமையலாம் என்பதை திட்டமிட்டு அந்த அளவில் சென்றால் இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். நானும் அந்த முன்னெடுப்பை தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை. அதில் நேர்மறையான அந்த விமர்சனங்களை நான் முழுமையாக 100% அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். எக்காரணம் கொண்டும் அதில் காம்ப்ரமைஸுக்கே இடமில்லை. அதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கணும் தான் ஆகணும். இது என்னுடைய முதல் படைப்பு தான். ராஜ்முருகன் ஐயா குறிப்பிட்டது போன்று 34 பாடல்கள் ஒரு புதுமையான முயற்சியாக ஒரு 10 to 15 பாடல்கள் தான் இருக்கும். மீதி எல்லாம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் பாடலாக தந்தேன் ஒழிய அது இல்ல. அதே மாதிரி உதயசங்கர் ஐயா இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டார். ஒரு ஆசிரியர் என்பவர் தனது வகுப்பறையில் சொல்லும் பொழுது ஒரு பாஸ் தான், உண்மைதான். நம்மளுடைய பாட்டை நம்மளே பெருமை பேசுறதுனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அது ஆனா ஒரு மகிழ்ச்சி. சமீபத்தில் நான் ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன். எனக்கு முன்பின் அறிமுகமாகாத ஒரு சின்ன தொடக்க பள்ளிக்கு, திபுரமாதேவி பள்ளிக்கு. அங்கதான் என்ன ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். போனோடனே, சார் நீங்க தானே தமிழ்ச்செல்வன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் என்னாச்சு? தமிழ்ச்செல்வன் ஸ்ட்ரக் ஆயிடுச்சா? அவருடைய நெட் ப்ராப்ளமா இருக்கு. குறிப்பாக அந்த குழந்தை பேசுங்க. திபுரமாதேவியில் அந்த பள்ளிக்கு சென்ற பொழுது அந்த குழந்தைகள் வந்து மிக சிறந்த முறையில் அந்த பாடலை வந்து பாடினாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஒரு எழுத்தாளனுக்கு தான் எழுதிய பாடலை நம்ம சொல்லி கொடுக்காம பாடுறான் பாருங்க. அதுதான் அந்த வகையில அது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தந்த ஒரு அனுபவம். இந்த மாதிரி ஒரு பள்ளியோட ஆண்டு விழாவிலையும் அதே மாதிரி பாடப்பட்டது. அரசு பள்ளி என்கின்ற அந்த பாடல் வந்து பாடப்பட்ட பொழுது ரொம்ப இனிமையை தந்தது. ஸோ இந்த ஜூம் அல்லது கூகுள் மீட் அப்படிங்கிற இந்த பொது தளத்தை குறிப்பாக நம்ம முன்னாள் நீதிபதி விடியல் குகன் ஐயா அவர்கள் ஒரு இணைப்பை வழங்கி தன்னுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் வழங்குவதை நினைத்து மெய் சிலுக்கிறேன். இது புதிய தளம் தான். இது இன்று பார்த்தா அப்படிதான் இருக்கும். நம்ம பெரிய அளவுல விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அடுத்த லெவலுக்கு போலாம் அப்படிங்கிற முறையில யாவரும் கேளீர் என்கின்ற அமைப்பின் மூலமாக மாநில தலைவராக இருந்து கொண்டு ஐயாவுடைய செயல்பாடெல்லாம் பார்த்தா மெய் சிறுக்க வலிக்குது. எப்படிதான் இப்படியெல்லாம் இயங்குறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான நபர்களுடைய நட்பு தான் பெரும்பேறு. சரவணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், நான் கூட சரவணன் ஐயா கிட்ட சொன்னேன், எப்பனாலும் ஒரு 1/2 மணி நேரம் போதீங்க, தயவு செய்து 2 மணி நேரம் எல்லாம் வேணான்னு. இருந்தாலும் நம்ம இலக்கியம் அப்படின்னாவே ரொம்ப நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி விடுகிறது. இனி வருங்காலங்களில் நம்ம இன்னும் ஷார்டன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா மக்கள் இணைப்பு வந்து நம்ம இன்னும் இது பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம்னு இன்னும் பொது தளத்துல இன்னும் நாமக்கல் மாவட்டத்துல நம்ம எல்லாம் இப்ப வீரராகவன் ஆகட்டும், நானாகட்டும், நம்ம எல்லாம் பொறுப்புல இருக்கிறோம். சரவணன் ஐயா அல்லது விடியன் குகன் ஐயா, ராஜ்முருகன் ஐயா எல்லாம் நம்ம நட்பு அடிப்படையில் தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம இலக்கிய தளம் இன்னும் வெளியில எல்லாம் விரிவுபடுத்தல. அது மிக பிரம்மாண்டமா விரிவுபடுத்திடலாம். விடியல் குகன் ஐயா சொன்ன மாதிரி நம்ம இந்த விடுப்பு நாட்களா பாக்குறப்பையும் சென்னைக்கு அழைக்கிறாங்க. இருந்தாலும் சரவணன் ஐயாவுடைய உதவியோட வாய்ப்பு இருக்கிற நாள்ல நம்ம லைவ் செஷனா யார் நமக்கு கதாநாயகிகளோ அவங்கள அழைச்சி குட்டி குழந்தைகளோடு இந்த நிகழ்வை நேரடியா போறப்ப அது வேற தளத்துல அமையும். அந்த முன்னெடுப்பை செய்வோம் என்று உறுதி அளித்து மிக சிறப்பாக மதிப்புரை வழங்கிய ராஜ்மோகன் அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி உரையும், மிக சிறப்பான வரவேற்புரை அளித்த நண்பர் வீரராகவன் ஐயா தோழர் அவர்களுக்கும் அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, நான் கூட கொஞ்சம் பயந்தேன், உதயசங்கர் ஐயா கட்டாயம் பிசி ஷெட்யூல் இருப்பாரு, எப்படி ஒரு இதை வந்து வழி நடத்த போறார் அப்படிங்கிற இடத்துல மிக சரியா ஒருங்கிணைப்பு செய்த சரவணன் ஐயா அவர்களுக்கும், நமக்கு எல்லா விதத்திலும் தூணாகவும் துரும்பாகவும் எல்லா விதத்திலும் இருந்து 2 பாட்டையும் பாடிட்டார். அந்த வகையில நீதிபதி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே. மகிழ்ச்சிங்க ஐயா. நம்முடைய நாமக்கல் மாவட்ட
எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய ஒரு ஆணையராக நின்று நம்முடைய சங்கத்தை ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக மாற்றுவதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவராக கல்வியினுடைய ஆசிரியர் பணியில் சிறப்பான பணியை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு மாவட்ட கிளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய வீரரகவனையா நீங்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறீங்களா? வீரரகவனையா நிகழ்வினுடைய இறுதியாக நன்றி உரை. தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நாமக்கல் மாவட்ட கிளையின் சார்பாக நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் எழுதிய நூல்கள் மதிப்புரை செய்ய வேண்டும் என்ற எங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க முதலாவதாக அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுடைய கடந்த வாரம் மதிப்புரை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த வாரம் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் எழுதிய கவிபாரதி சிறார் பாடல்கள் நூல் மதிப்புரை வழங்கும் நிகழ்வு நடைபெறுவதற்கு வரவேற்புரை ஆட்சி அனைவரையும் மிக சிறப்பான முறையில் வரவேற்ற தமிழாசிரியர், சிறார் எழுத்தாளர், மாணவர்கள் வழிகாட்டி, கனவாசிரியர், மிகச் சிறப்பான ஒரு ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய வீரரகவாதி அவர்களுக்கு மாவட்ட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, ஒரு நூலை புலனாய்வு எல்லாராலும் அந்த புலனாய்வு செய்ய முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களையோ கவிதைகளையோ அதை படித்து உள்வாங்கி அது எழுத்தாளர் எந்த கோணத்தில் எழுதியிருக்கிறார், அவர் என்ன கருத்தை இந்த சமூகத்திற்கு சொல்ல வருகின்றார், இந்த பாடல்கள் எழுதி இதழ் எப்படி இருக்கிறது, அது இலக்கண அமைப்பு எப்படி இருக்கிறது என்ற அனைத்தையும் அவர்கள் படித்து உள்வாங்கி அதன் மூலம் இந்த திறனாய்வு செய்ய வேண்டும். அப்படி ஒரு சூரிய பணியை நான் கேட்ட 2 நாட்களுக்கு முன்புதான் நான் கேட்டேன். ஏனென்றால் வேறொருவர் தான் இந்த நிகழ்வை திறனாய்வு செய்வதாக அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தில் இன்று வேறொரு நிகழ்வில் நாம் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக நம்முடைய கேட்டோம். உடனடியாக நூல்களை 2 நாட்களுக்கு முன்புதான், அதுவும் சொல்லப்போனால் நேற்றுக்கு முந்தைய நாள் தான் இந்த நூல் பிடிஎஃபாக அனுப்பப்பட்டது. ஆனாலும் அந்த நூலை 2 நாட்களுக்கு திறனாய்வு செய்த சம்பந்தமைக்கு நாமக்கல் சார்பாக முருகன் ஆசிரியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி கொண்டோம். மிக்க நன்றி. கேட்டவுடன் நம்முடைய அன்பின் அழைப்பை ஏற்று நிகழ்வில் நான் எப்படியாவது நீங்கள் வர வேண்டும் ஐயா என்று நம்ம அழைப்பை விடுத்தேன். உடனடியாக அவர் வாங்கல, நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டதா சொன்னேன். அதுக்கு பிறகு ஏதோ 100 விதமா போட்டிருக்குன்னு ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் என்று கூறி இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மளுடைய சிறார் இலக்கியம் என்றால் எப்படி என்ன புக்குங்கிறது என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் அனுப்புங்க என்று பல்வேறு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் பண்ணி இன்னும் நம்ம எழுத்தாளர்களை நிறைய பேரை நாம் உருவாக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் வழங்கி சென்ற பாலபுரஸ்கார் விருதாளர் மாநில தலைவர் உதயகுமார் ஐயா அவர்களுக்கும் நாமக்கல் மாவட்ட தலைவர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தது என்று அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று வாழ்த்துறை வழங்கிய அதுவும் மட்டுமில்லாமல் இந்த ஜூம் இணைப்பு வழங்கி சிறப்பித்த அது மட்டுமில்லாமல் அவருடைய கவிபாரதி பாடல்களை பாடல்களாக பாடி அனைவரையும் மகிழ்வித்த நடைபெற்ற மரியாதையுடைய நீதியரசர் ஐயா அவர்களுக்கு மாவட்ட கிளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கிய பேச்சியம்மாள் அவர்களுக்கு நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு மாவட்ட கிளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர் எழுதிய ஒரு மிகச்சிறந்த குழந்தைகளுக்கு ஏற்ப அற்புதமான இந்த பாடல்களை உருவாக்கி நம்ம எல்லாம் மற்றவர்களில் எழுத தூண்டி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் ஐயா அவர்களுக்கு மாவட்ட கிளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் நிகழ்வு தங்களால் வர இயலாயில்லை என்றாலும் தங்களுடைய வாழ்த்துக்களை கூறி சென்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் லதாமா அவர்களுக்கும்
நிகழ்வில் பங்கேற்பதாக உறுதியளித்து கருத்துடைய வராமல் சென்ற அவர்களும் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார்கள். அவர்கள் சார்பில் ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் உங்கள் படைப்புகள் பல வெளியில் வர சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவது சான்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் மாவட்ட கிளையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஐயா ரெக்கார்டிங் நிறுத்திக்கலாங்க ஐயா.